Hi guys, I am Rajkumar. Welcome to Bell Tamil Solar and Full Play. Then first of all, நீங்கள் என்னோட சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தென் யாராக இருந்தாலும் சரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆர் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. தென் உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டே என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ சரிங்களா. தென் பிகினர்ஸுக்கு நான் முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா வீடியோவை ஃபஸ்ட்டிலேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வர இன்ஃபர்மேஷன் புரியும். தென் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோன்னு சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை 1 மந்த்தாக நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த 1 மந்தில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு வந்து உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன் ஓகேங்களா. அந்த விதத்தில் போன மாதம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா ஒரு $250 வந்து நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த விதத்தில் போன மந்த்து மொத்தம் கரெக்டாக CPC கண்டென்ட் போஸ்ட் பண்ணி நம்ம $250 வந்து நம்ம ரீச் பண்ணோம் சரிங்களா. அந்த விதத்தில் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 300லேருந்து 350 அபோவ் 400 வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுருக்கிறோம். அதுவும் எந்தமாரி கண்டென்ட் நான் போட போகிறேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நல்லாவே ICPC கண்டென்ட்டை போடலான்னு இருக்கேன். ப்ரோ நீங்கள் ICPC கண்டென்ட்ன்றீங்களே, எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல ப்ரோ, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்றேன்னா நண்பா, ICPCன்னும் போது ஒன்று CPC அது வந்து ஒரு பக்கம் வச்சிடலாம். ICPCனா ஒரு $50 அபோவ் $100 வரைக்கும் கவர் பண்ணலாம். ஹை குவாலிட்டி பார்த்தாச்சுன்னா மேக்ஸிமம் வந்து 300லேருந்து அபோவ் 500 வரைக்கும் இருக்கக்கூடிய CPC கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது தான் ICPCன்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போது நாம் ஒர்க் பண்ணுற கீவேர்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து 400லேருந்து 500 இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் தான் நம்ம இப்போதைக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். தென் ரெவன்யூ வைஸ் பார்த்தாச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். யூனிஸ்டேட் டார்கெட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் சரிங்களா. அது மட்டும் இல்லாத நமக்குன்னு வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். .usன்ற ஒரு டொமைன் நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். நான் மானிட்டேஷன் அதை வாங்கிட்டு உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக அந்த டொமைன் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அது வரைக்கும் என்னால் டொமைன் வந்து ஷோ பண்ண முடியாது, புரிஞ்சுதுங்களா. அது ஒரு ப்ரைவேசியாகவே இருக்கட்டும். யாராச்சும் கரெக்டாக இப்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்க்குறதா இந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம வந்து டொமைன் வாங்கியிருக்கோம் சரிங்களா. தென் அப்ரூவல் வாங்கின டேட் வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஓகேங்களா. ஓகே நண்பா, இப்போ நம்ம எதுவும் டைரெக்டாக சுற்றி வளைக்காமல் கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:41 தான் ஆகுது AM. ஏன் ப்ரோ இன்றைக்கி வந்து சீக்கிரமாக வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. காரணம் இருக்குது நண்பா. ஏன்னா டெய்லி நைட்டில் எடுத்து போர் அடிச்சிடுச்சு எனக்கு. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி பகல்லே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்குறேன் சரிங்களா. ஆக்சுவலி இது பகல்னா நீங்கள் பார்க்கணும் சரிங்களா. இது வந்து டுடே இன்னைக்கு எடுக்க வேண்டியது ஓகேங்களா. இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிற மெயின் ரீசன் ஒரு காரணம் இருக்குது. தென் அதை வந்து அடுத்த வீடியோவில் என்னன்னு சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் டெலகிராம் குரூப்புக்கு வாங்க, ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து எல்லாமே சொல்லித்தரேன். தென் எல்லாமே ஓப்பனாக என்னால் பப்ளிக்காக சொல்ல முடியாது நண்பா. எனக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் தென் கம்யூனிட்டி கிளைண்ட் ஸ்ட்ரைக் வருன்றதால என்னால் எதுவும் ஓப்பனாக சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு வந்து கேளுங்க. அது மட்டும் இல்லாத நாம் வந்து கண்டென்ட் ரைட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நல்லா SEO ஃப்ரெண்ட்லியாக ICPC கண்டென்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட் வந்து $130 தான், ரொம்பலாம் கிடையாது சரிங்களா. உங்களால் கண்டென்ட் ரைட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எங்கிட்ட நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணி வாங்கி கொள்ளலாம். தென் அதை வந்து நீங்கள் பல்காக தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு போஸ்ட்னா கூட நான் எழுதி தர ரெடியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாத யூடியூப் வாட்ச் அவர் சப்ஸ்கிரைபர் கூட நம்ம சைடு வந்து பெய்டு சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எது வந்தாலும் கேளுங்க சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே, நம்மளோட சைடு நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா mrfool.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். ஒன் டைம் போய் சைடை விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இப்போது நம்ம டைம் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அப்படியே கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இப்போது டுடே டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா $3.99 வந்திருக்கு ஓகேங்களா. ஆக்சுவலி நேற்றுக்கு இன்றைக்கி ஓகேன்னு சொல்லி ஆகணும். தென் அப்படியே எஸ்டர்டே ரிப்போர்ட் வந்து பார்த்தாச்சுன்னா $2.60 வந்து கிடச்சிருக்குது ஓகேங்களா. தென் லாஸ்ட் 7 days வந்து பாருங்கள் $87.34 வந்து கிடச்சிருக்குது. இதில் நல்லா பார்க்க வேண்டியது என்னென்னா ஏன்னா உண்மையாக சொல்லப்போனால் லாஸ்ட் 7 days கரெக்டாக பாருங்கள், இதுவும் அதுவும் ஒன்றும் ஆவரேஜ் மேட்ச் ஆகுதா. இப்போ தான் இது கரெக்டான அந்த அமௌண்ட்டே இங்கே வந்து காட்டுது ஓகேங்களா. ஓகே, என்ன சொன்னாலும் நம்ம வழக்கமாக சொல்கிறதா இந்த லாஸ்ட் 7 days இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் யாரும் பார்க்க வேண்டாம். தென் அப்படியே திஸ் மந்த் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் மந்த் ஓகேங்களா. அதில்
$87 $59 இருக்கு. ஆக்சுவலி இப்போ பாருங்கன்னா டுடே டாலர் இருக்குல்ல, இந்த $3.99. இந்த டுடே டாலர் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இந்த திஸ் மந்த்னு இருக்குல்ல, இதில் ஆட் ஆகி தான் எப்பயுமே காட்டும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? அடுத்ததான் லாஸ்ட் பேமெண்ட், அதாவது இப்போ இந்த மாதம் எனக்கு வித்ரா ஆகக்கூடியது வந்து இன்னும் $260.98 வந்துருக்குது. இதுக்கு முன்னாடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா $142.03 வந்து நான் கிடச்சிது. ஓகேங்களா? இதில் முக்கியமான ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லலாம், ட்ரிக்ஸோட ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. எப்பயுமே நீங்கள் எவ்வளோ ரெவன்யூ எடுத்தாலும் சரி நண்பா, கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு 45% வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். அதை விட அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அப்பயே சொல்லிடுறேன், உங்களுக்கு நல்ல சைடு வெப்சைட்டுக்கு டிராஃபிக், ஆர்கானிக் டிராஃபிக் இருக்கணும். தென் அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து போனால் மட்டும்தான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டு. அப்படி இல்லை ப்ரோ, நான் சோஷியல் மீடியா டிராஃபிக் தான் கொடுக்குறேன், ரெஃபரல் மூலிமா கொடுக்குறேன்னா ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்குற ரெவன்யூ விட 45% தான் அதிகமாக எடுக்கணும். அதை மீறி தாண்டி போச்சுன்னா உங்கள் AdSense வந்து டிசபிள் தென் ஆட் லிமிட் வர வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால சைட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது மறுபடியும் சொல்கிறேன், 45% தான் அதிகமாக எடுக்கணும் ரெவன்யூ. ஓகேவா? தென் அப்படியே கீழே வந்தாச்சுன்னா பேஜ் வியூ அண்டு கிளிக்ஸ் பார்த்துக்கலாம். தென் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்கும் நம்ம எடுக்கிற வீடியோ ஒன்று கூட நம்ம வந்து எடிட்டிங்கே பண்ணது கிடையாது. சரிங்களா? அதனால் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நான் சாரி சொல்லிடுறேன். தென் நீங்கள் பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலையா நீங்கள் தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு, அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், பிடிச்சா பாருங்கள், பிடிக்கல போங்க. ஓகே, கண்டென்ட் வாட்ச் பண்ணுங்கள். இப்போது பேஜ் வந்து பார்த்தாச்சுன்னா 1111K இருக்குது. ஓகேங்களா? அதாவது 1110 பேர் சைடு விசிட் பண்ணியிருக்காங்க. அந்த 1110 பேருக்கு 45 ஆட் கிளிக் தான் வந்திருக்கு. நல்லா நோட் பண்ணோம், இது பர்டிகுலராக இந்தியாவிலேருந்து தான் இந்த கிளிக்ஸ்லாம் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னொன்று பெருசாக சொல்ல போச்சுன்னா, இப்போது அப்படியே ஜூம் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ இங்கே பாருங்கள், இப்போ 45 ஆடு கிளிக்கு $3 வந்திருக்கான். இதில் இப்போ நல்லா நோட் பண்ணால் 1000க்கு 100 ஆடு கிளிக்குன்னு வச்சுக்கோங்க நண்பா. ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு இஷ்யூஸ் வரும். ஓகேவா? இப்போது 100க்கு 10 ஆடு கிளிக் வரலாம், 1000க்கு 100 வரலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா CTR வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதே போல் பேஜ் RPM அண்ட் CPC பார்த்தீங்கன்னா, தென் இப்போ பேஜ் RPM வந்து பாருங்கள் $3.60 இருக்குது. CPC பார்த்தீங்கன்னா 0.09 சென்ட்ஸ் இருக்குது. அதாவது இந்த RPM அண்ட் CPC பொறுத்து தான் நமக்கு ரெவன்யூ வரும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போது இப்போ 45 கிளிக்கு $45 வந்தால் எப்படி இருக்கும் கேட்டால், ஆனால் இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு பேஜுக்கான RPM வந்து ஆவரேஜாக $3.60 இருக்குது. ஆனால் நமக்கு அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னா வெறும் 9 சென்ட்ஸ், அதாவது 0.09 சென்ட்ஸ் தான் வருது. அதாவது அது ஒரு டாட் மாரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கிளிக்கு 9 சென்ட்ஸ்னா எவ்வளோ வரும், அவ்வளோதான் வரும். தென் அப்படியே இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாச்சுன்னா 3510 இருக்குது இம்ப்ரெஷன். ஆக்சுவலி எப்பவுமே நமக்கு 5000 கிட்ட வந்துடும். ஏன் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா என்னன்னு தெரியல நண்பா, பக் எதுனா போயிட்டு இருக்குதா என்னன்னே ஒன்றுமே தெரியல. அதனால நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கே கிடையாது. சரிங்களா? சம் அப்டேட் எதனா இருந்ததுன்னா உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக டெலகிராம் குரூப்பில் போடுறேன். எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? அதெல்லாம் நம்ம வந்து வெப்சைட் வந்து ஃபுல்லாகவே பில்ட் பண்ணி கொடுக்குறோம். வெப்சைட் ஃபுல்லாகவே பில்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபுல்லாகவே நாங்கள் 35 டேஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரூவல் எடுத்து உங்கள்கிட்ட நாங்கள் டேக் ஓவர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? சரி, அப்படியே கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இப்போது இம்ப்ரெஷன் ஆர் CTR பார்த்தாச்சுன்னா, இம்ப்ரெஷன் வந்து நம்ம 1110 பேருக்கு 3510 இம்ப்ரெஷன் கிடச்சிருக்குது. இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து பேஜ் வந்தாலே காசு வரும்னு நினைக்கிறாங்க, இன்னொரு சிலர் வந்து இம்ப்ரெஷன் வந்தாலே காசு வரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் பேஜ் வியூக்கும் தென் இம்ப்ரெஷனுக்கும் 1 பைசா கூட வராது. எப்படி 1 பைசா, அந்த 1 பைசான்றத விட 1 சென்ஸ் கூட வராது. இதுதான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஓகேவா? இது எப்படி ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை ப்ரோ அதான் காசு வரும் அப்படின்னா, உண்மையாக சொல்கிறேன் நண்பா, உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் இந்த வீடியோவில் நம்ப மாட்டீங்க, ஆனால் எங்கிட்ட வந்து இதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சிஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3000க்கு மேற்பட்ட டிராஃபிக் சோர்ஸ் வெப்சைட் கொடுத்தாலும் 1 சென்ஸ் கூட கிடைக்காது அவங்களுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அப்படியே இப்போ பேஜ் CTR பாருங்கள். இப்போ நமக்கு 1110 பேருக்கு 45 அடுக்களுக்கு தான் வந்திருக்கு. அதனால CTR வந்து ரொம்பவே லோவாக தான் இருக்குது, 4.6 இருக்குது. இது வந்து ஆவரேஜ் தான். அதாவது எப்பவுமே உங்களோட பேஜ் CTR வந்து 10க்குள்ளே இருந்ததுன்னா உங்கள் சைடு எப்பவுமே சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். 10க்கு மேலேருந்து 20, எப்பவுமே 30 இப்படியே எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இருக்குதுன்னா அப்போ உங்கள் சைட்டுக்கு வந்து அன்வான்ட் தேவையில்லாத கிளிக்ஸ் வருது, யாரோ வாண்டடாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? தென் வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா அன்லைக் பண்ணுங்கள். தென் பிடிக்கலையா சுத்தமாக சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட போயிடுங்க, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஓகேங்களா? நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியுது அல்லது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்னும் எது போல் வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. தென் ப்ரோ நீங்கள் எல்லா நாளும் ஒரே வீடியோ தான் போடுறீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குதுன்றவங்களுக்கு ஆக்சுவலி இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ ஓகேங்களா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டாலர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகேங்களா. அதனால் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் கண்டென்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஐசிபிசியில் ஒரு 2 days நல்லா ஐசிபிசி கண்டென்ட் போட்டுட்ருக்கிறேன். ஒரு 1 week ஆகிற வரைக்கும் ரெவன்யூ ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா யூனிவர்சிட்டி டார்கெட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கிறோம். அதனால் அந்த 1 week வரைக்கும் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் மேலே கம்பல்சரி ரெவன்யூ உங்களுக்கு நல்லா புஷ் ஆகிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஏஐ வந்து வீக்லி வந்து 2 times வந்து க்ரோல் பண்ணோம். அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லையா. அதனால் அந்த கீவேர்ட்ஸ்க்கு ரேங்கிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக அந்த மாதம் வந்து நல்ல ஒரு ரெவன்யூ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு ஓகேங்களா. டிசம்பருக்குள்ளே கன்ஃபார்மாக $1000 வந்து ரீச் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிளானிங்கு. அது அந்த அளவுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 போஸ்ட் போட வேண்டியதாக இருக்குது. 1000 போஸ்ட் எப்படா போகிறதுன்னு தெரியல. தென் நண்பா அது இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப் வந்து பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 above ப்ளஸ் இருக்காங்க பீப்புள்ஸு குரூப்பில். வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆர்டர் நீங்கள் எனக்கு ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆர்டருடைய ஸ்க்ரீன்ஷாட் மென்ஷன் பண்ணுறேன். அது இல்லாமல் வெப்சைட் வந்து கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு ஆடிட்டிங் ஒர்க்கும் முதல் கொண்டு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், ஆடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆடிட்டிங்னா வெப்சைட் கரெக்டாக இருக்குதா, பேக்லிங்க்ன்ற பாருங்க, ஹெட்டர் ஃபுட்டர் மெயின் மெனுஸ் அந்த மாதிரி ப்ரைவசி பாலிசி டிஸ்க்ளைமர் A to Z எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு சைடு ஆடிட்டோரியம் பார்க்கணுன்னா கூட அதை லோ ப்ரைஸில் அழகாக பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். இல்லை ப்ரோ என் சைடு ஃபுல்லாகவே எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணி தரணும், அதையும் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். தென் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணவும் தேவையில்லை, பேசவும் தேவையில்லை ஓகேங்களா. மறுபடியும் சொல்ல இது கம்பல் கிடையாது, விருப்பமாக இருந்தால் வாங்க, இல்லைனா தேவையே கிடையாது ஓகேங்களா. உங்களுக்கு இன்னும் எதனா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா மறுபடியும் சொல்லிட்டு டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம கண்டென்ட் ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அது இல்லாமல் நம்ம கண்டென்ட் வந்து எப்பவுமே லோ சிபிசின்ற இதுவே இருக்காது, ஆவரேஜாக ஒரு 100க்கு மேலே தான் இருக்கும். தென் அது இல்லாமல் இப்போது ஒரு சிலர் நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணி இந்த லோ வால்யூம் கண்டென்ட் அந்தமாரி இஷ்யூஸ்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் நம்ம போஸ்ட்டுக்கு வரவே வராது. ஏன்னா நம்ம போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் வந்து 1000 வேர்ட்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். அதனால் லோ சிபிசி அது இருக்கவே இருக்காது. அது இல்லாமல் லோ வால்யூம் கண்டென்ட் வரதுக்கு வாய்ப்புகள் சுத்தமாகவே இருக்காது ஓகேங்களா. அதனால் நீங்கள் 100% வாங்கி போடலாம். தென் 100% இது யூனிக்காக தான் இருக்கும். ஒரு சில டைமில் 1% வந்து 2% வந்து யூனிக்னஸ் இல்லாமல் இருக்கும். காரணம் என்னன்னா அது முக்கியமான கீவேர்ட்ஸ் வந்து வேறு என்ன சைடில் கொடுத்துருப்பாங்க, அதனால கூட இஷ்யூஸ் வருமா தவிர மற்றபடி வேறு எந்த ரீசனுக்காகவும் வராது ஓகேங்களா. தென் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லணும்பா, புதுசாக வீடியோ கிரியேட் பண்ணலாம். ப்ரோ நீங்கள் செல்லிலே வீடியோ கிரியேட் பண்ணி போகிறீங்களே, ஒரு டெஸ்க்டாப்பில் பண்ணி போடுங்க அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா டெஸ்க்டாப் இப்போதைக்கு நம்மக்கிட்ட சரியானபடி இல்லை. டெஸ்க்டாப்பை பில்ட் பண்ணியாச்சுன்னா கம்பல்சரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஓகேங்களா. தென் வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அது இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஒரு 50க்கு கீழேருந்து ஆவரேஜ் 75 இந்தமாரி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்லாம் அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீயாக கீவேர்ட்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து குரூப்பில் இருக்குது, அது ஒன் டைம் குரூப் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஐசிபிசி உங்களுக்கு கீவேர்ட்ஸ் வேணும்னா 250க்கு வந்து நான் சார்ஜ் பண்ணிட்டுருக்கிறேன். அப்போ ஒரு 150 கீவேர்ட்ஸ்க்கு மேலே நல்லாமே ஒரு 400 500 வரைக்கும் இருக்கும் அந்த சிபிசி மேக்ஸிமம் ஓகேங்களா. நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஆக்சுவலி 400 கிடையாது, சாரி 300 அபோவ் ஓகேங்களா. 300லேருந்து 500 வரைக்கும் இருக்குது. தென் 400ம் இருக்குது, பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. அதாவது 100லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நண்பா. உங்களுக்கு எது போல் கீவேர்ட்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், பண்ணி பார்த்து உங்களுக்கு நான் சிறப்பாக பண்ணித்தரேன் சரிங்களா. ஓகே, வீடியோ நம்ம வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் ஓகேங்களா. ஓகே பாய்.